தண்டலம் அருகே உள்ள பனங்கல் ஓடையில் உபரிநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மதுராந்தகத்திலிருந்து எண்டத்தூர் செல்லும் சாலை நீரில் மூழ்கியது. பிரதான சாலை நீரில் மூழ்கியதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் சுற்றுவட்டார கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் லேசான தரைக்காற்றும் பரவலாக இருந்தது. இந்த காற்றின் காரணமாக சன்னாநல்லூரிலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் மணவாளம்பேட்டை என்கிற பகுதியில் சாலை ஓரத்தில் இருந்த 100 ஆண்டுகள் பழமையான நாவல் மரம் சாலையின் குறுக்கே சாய்ந்து எதிர் திசையில் இருந்த யாரும் குடியில்லாத கூரை கொட்டகையில் விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற நன்னிலம் தீயணைப்புத் துறையினர் சரிந்து விழுந்த நாவல் மரத்தை மரம் அறுக்கும் இயந்திரம் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அப்புறப்படுத்தினர். இதற்கிடையில் அப்பகுதி சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஏரி நிரம்பி ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதனால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். கிடங்கல் ஏரியில் முறையான கால்வாய் வசதி இல்லாததால் ஏரி நிரம்பி குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்ததாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தவும், மேலும் மழைநீர் வீடுகளுக்குள் வராமல் இருக்கவும் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் வீடுகளை விட்டு மக்கள் வெளியேற முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். தொடர் மழை காரணமாக சாலைகளில் தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள சுதாகர் நகர், கே ரோடு, சோழன் முதல் தெரு, 2வது தெரு ஆகிய சாலைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அப்பகுதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் எதிரொலி காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. கடலூர் அடுத்த பெரிய கங்கனாகுப்பம், உச்சிமேடு, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் உள்புகுந்தது. உச்சிமேடு, மகாலட்சுமி நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கினர். 4 குடும்பங்கள் வெள்ள நீரில் சிக்கியிருப்பதாக கடலூர் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வட்டாட்சியர் பலராமன் தலைமையில் பேரிடர் மீட்பு படையினர் ரப்பர் படகுகள் மூலம் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் மீட்கப்பட்ட 20 பேரும் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகும் கடலூர் வட்டாரத்தில் பலத்த தரைக்காற்று தொடர்ந்தது. இந்நிலையில் கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட நகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்தது. அதன்படி கடலூர், செம்மண்டலம், மஞ்சக்குப்பம், பாதிரிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மேயர் சுந்தரிராஜா ஆகியோர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது குடியிருப்புக்குள் தண்ணீர் தேங்கியிருந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிய நிலையில் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.